ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி கேப்கட்டை யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? கேப்கட்டை யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, கேப்கட்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணோம்னா அதுக்கு முதல் 3 விஷயம் இம்பார்ட்டண்ட். அது 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ செப்பரேட் பண்ண தெரியணும். அதாவது இந்த இடத்துல தான் பிரிக்கணும், இந்த இடத்துல கட் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், வீடியோவில் லைட் எஃபெக்ட்டும் விஷுவல் எஃபெக்ட்டும் சவுண்ட் எஃபெக்ட்டும் கரெக்டாக கொடுக்க தெரியணும். அடுத்தது மூணாவது விஷயம் மாஸ்கிங் பண்ண தெரியணும். மாஸ்கிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸி தான், அதுவும் நம்ம கற்றுக்கலாம். சரி, இப்போ நம்ம கேப்கட்டில் பேசிக்கான விஷயத்த மட்டும் பார்க்கலாம். இப்போ கேப்கட்குள்ளே போயிடலாம். கேப்கட்குள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நேராக போக வேண்டியது நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே நம்ம செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ செலக்ட் பண்ணுவோம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு மாஸ்கிங் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆட் கொடுத்தா அது வீடியோ ஆட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வீடியோ ஆட் ஆகிடுச்சா? இப்போ இது மேலே ஓவர்லே கொடுக்குறோம். திருப்பி இந்த வீடியோவை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இப்படி திருப்பி இந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அது கரெக்டான சைஸில் வைக்கணும். கரெக்டான சைஸில் வச்சுட்டோமா? இப்போ அடுத்தது நம்ம ஒரு வெயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். கரெக்டாக இருக்கா? அடுத்தது ரிமூவ் பிஜின்னு இருக்கும். இதை கொடுத்து நாம் இந்த வீடியோவுக்கானதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோ நம்ம தனியாக எடுத்து காட்டுறேன். இதோ ரிமூவ் ஆகிடுச்சா பேக்ரவுண்ட்? ஓகேவா? இப்போ அதை கிளிக் கொடுத்துட்டா ரிமூவ் ஆயிடுச்சா? இப்போ இதை ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்கலாம்னா, நம்ம சேனல் நேமே நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ADSVO வாய்ஸுக்கு வந்துச்சா? இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு இப்போ நம்ம ஆட்ஸ் வாய்ஸ்னு கொடுத்துட்டோமா? ஆட்ஸ் வாய்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அனிமேஷனில் போயிடுமா? அனிமேஷனில் இந்த அனிமேஷன் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகணுன்றதுனால கொஞ்சம் நம்ம ஸ்பீடை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி லைட்டாக தள்ளனா அங்கே லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸில் நமக்கு இது பின்னாடி போகணுன்னா இப்படி இதை வச்சுட்டோன்னா கிளிக் கொடுத்துட்டோமா? இப்போ ஆட்ஸ் வாய்ஸ் பின்னாடி வந்துடுச்சா? அவ்வளோதான். இப்போ இதுக்கு பின்னாடி வந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா ஆட்ஸ் வாய்ஸ் பின்னாடி அழகாக வந்துடுச்சா? சரி, நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இதுவே ஒரு கிரிக்கெட் பேக்ரவுண்ட் வச்சு ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா அதையும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவோம். நியூ ப்ராஜெக்ட், கிரிக்கெட் பேக்ரவுண்ட் எடுத்துட்டோமா? ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நம்ம எடுத்தாச்சு. ஃபுல்லாக நம்ம ஒரு டைம் செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஓவர்லே கொடுத்துக்கணும். ஓவர்லேட்டை திருப்பி ஆட் ஓவர்லே கொடுத்தா நமக்கு வீடியோஸ் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோட்டோவில் போய்ப்போம். ஃபோட்டோவில் போயிட்டு இதை கொடுத்துப்போம். இதை கொடுத்துட்டு இதை நம்ம இப்படி கீழே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி வச்சுப்போம். இல்லைனா நம்ம இதையும் இது பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிடலாம் இதையும். ஓகேவா? இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோமா? இதை இப்படி நம்ம கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அப்படி வச்சுக்கிட்டோன்னா, வச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுட்டோம். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டோம்னா போதும். ஆச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, இந்த எறும்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படி வச்சுட்டோம். ஓகே, இது இப்படி வச்சுட்டோன்னா
இதில் தான் நம்ம எப்படி மாஸ்கிங் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இப்படியே போயிட்டு அப்படியே எட்டு போனோன்னா இங்கே இருக்கா மாஸ்க் இருக்கா, இந்த மாஸ்கில் போயிட்டு நமக்கு இங்கே இருக்கும் ஹரிசாண்டல், மிரர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஹார்ட்டு, ஸ்டார்னு இருக்கும். நமக்கு இப்போ இதை கொடுத்துட்டா லைட்டாக அப்படி கொஞ்சம் கீழே இறக்கிட்டா முன்னேறிஞ்சிருச்சா. நம்ம இது ஃபுல்லாக அப்படி எடுத்துகிட்டு வந்தால் இதோட ஃபுல்லாகிடும். இது நம்ம அப்படி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டு இதை அப்படி கீழே அப்படி எடுத்தால் அது கொஞ்சம் இதுவாகிடும், கொஞ்சம் மாஸ்கிங் ஆகிடும். ஓகேவா? இதே நம்ம ஹரிசாண்டலும் பண்ணலாம். ஓகேவா? இப்படி பண்ணலாம். சர்க்கிள்லேயும் நம்ம இப்படி பண்ண முடியும், அவ்வளோதான். ஸ்கொயர்லேயும் பண்ண முடியும், எல்லாமே சேம் தான். ஓகேவா? நம்ம ஆனால் மோஸ்ட்லி அதிகம் யூடியூபர்ஸ் வந்து இது தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹரிசாண்டல் தான். ஓகேவா? முடிச்சா இதுக்கு பேர் தான் மாஸ்கிங். இதில் நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோ ஓடுற மாதிரியும் நம்ம செட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள்கிட்ட ஒரு வீடியோ ஓடுறதுக்காக நான் செட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவை இருக்கட்டும். ஓகேவா? இந்த வீடியோவே நம்ம இங்கே வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் வந்துச்சா? கிளிக் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், மாஸ்கிங் முடிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி உங்களுக்கு எங்கே பண்ணணும், எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி கொடுக்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோ காஸ்ட்டில் நல்லா குவாலிட்டியாக வீடியோ எடிட் பண்ணி தருவோம். இது ட்ரஸ்ட்ஃபுல், 100% ட்ரஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்.